வை இன்வெஸ்டிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு டே ஜாபில் இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்ரி சிங்கிள் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும். பட் அந்த மணி எல்லாமே எங்கே போகும்னா ஃபார் யுவர் நீட்ஸ், வாண்ட்ஸ். அந்த சேலரியில் இருக்க பாதி மணி எல்லாமே வந்து நீங்கள் க்ரோசரிஸ், உங்கள் பில்ஸ், உங்கள் ரெண்ட் அண்ட் உங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் நம்ம சேலரியிலேருந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து உங்களோட ப்ரெசன்ட். பட் வாட் அபவுட் த ஃப்யூச்சர்? 100 இயர்ஸும் நம்ம சும்மா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஒரு சர்டன் பீரியடில் நம்மளும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சர்வே பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அமௌண்ட்டுமே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஏர்லி டேஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எவ்ரி சிங்கிள் மந்த் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அந்த கேஷை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுனால உங்கள் மணிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க டு க்ரோ வித்தவுட் ஒர்க்கிங். அது மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரும் வந்து செக்யூராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா வெறும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு வந்து எந்த அவசியமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் கார் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், லேட்டராக சொல்கிறேன். அண்ட் உங்கள் ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் வெக்கேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் ட்ரீம்ஸை வந்து ரியாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் சம் லேட்டர் பீரியட். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எவ்ரி சிங்கிள் மந்த் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம். நான் என்ன சொல்கிறேன், நம்ம எவ்ரி மந்த் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இட்ஸ் நாட் எனஃப். ஸோ நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் எ குட் திங். கொஞ்சமாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரியலாகவே வெல்த் பில்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எவ்ரி மந்த் ஸ்மால் அமௌண்ட்டை வந்து கண்டினியூஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது. ஸோ இதே வந்து நீங்கள் உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, வெதர் அது வந்து உங்கள் சைட் ஹஸலாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய மணி வர அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் சே நீங்கள் எவ்ரி மந்த் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் பண்ண ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12% இருக்கும். நீங்கள் ஒரு 5 years இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே 1000 rupees ஒரு 5 years அப்படி வச்சா கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 60,000 அண்ட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வர்றது 22,000. டோட்டலி வந்து 82,000 ஃபார் 5 years. இதே வந்து நீங்கள் ஒரு மந்த்துக்கு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார் 5 years 60,000 எங்கே இருக்குது, 1,12,000 எங்கே இருக்குது? இது இப்படியே ஸ்டாப் ஆகிட போகிறது இல்லை. இந்த 1,12,000 மறுபடியும் இன்வெஸ்ட் ஆகும், மறுபடியும் காம்பவுண்ட் ஆகும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன்னும் அதிகமாக அது வந்து ரிட்டர்ன் கொடுக்க தான் போகுது. ஸோ இந்த 5 yearsல நீங்கள் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் தான். அதுக்காக நம்ம எப்போயுமே வந்து ஸ்டாக்ஸ் பற்றி படிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிக்கிறதுனே உங்கள் மொத்த டைமையும் அதுக்கே அலோகேட் பண்ணக்கூடாது. கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கறது, ஸோ இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? இந்த டைமில் நீங்கள் அதிகமாக கேஷ் ஃப்ளோ வர வைக்கிறது அப்படின்னு வந்து பாருங்கள். புது ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். டே ஜாபில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் சேலரிக்கு போக ட்ரை பண்ணுங்கள். சைட் ஹஸல் இல்லாத ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன்லேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இது எல்லாமே பண்ணிவிட்டு பேரலாக நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிக்கிறது, ஸ்டாக்ஸ் பற்றி படிக்கிறது, எப்படி பிக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பேரலாக வந்து பண்ணிக்கலாம். பட் எடுத்தோடனே வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட், ஸ்டாக் சைட் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர இன்கமே ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். இப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும்னு. அதனால் நமக்கு அதிகமாக கேஷ் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லாருமே சொல்லுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணு, இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணு. இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் மணி இருந்தால் தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் கேஷ் ஃப்ளோவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் அதிகமாக இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது, கேஷ் ஃப்ளோ அதிகமாக வருதுன்னா யூ ஹேவ் எ ஃப்ரீடம். ஸோ உங்களால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களால் ரியல் வெல்த்தை வந்து பில்ட் பண்ண முடியும், உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் கேஷ் ஃப்ளோ. மணி ப்ராப்ளம், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் இன்கம் ஸ்ட்ரீம். அதுதான் வந்து டாப் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறமா நம்ம வந்து பேரலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மணி என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா யூ ஹேவ் மணி, ஸோ யூ கேன் ஈஸிலி இன்வெஸ்ட் மோர் மணி. ஸோ இட் வில் மேக் யூ மோர் வெல்த்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you from Praveen.